கொஞ்சம் வாய்ப்புகளுக்கு முன்னாடி வந்துடலாம். வயசான சாப்பிடலாம். வாய்ப்புகளும் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். கொஞ்சம் அழகு நீ நிறைய வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்வை நல்லா இருக்கும். الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. ما قال الله تعالى في تنزيل القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. إلى قولهم وجههم يوم القيامة. சலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாதாபியின் குறிப்பாக இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவருடைய மக்களுக்கும் அவருடைய ரஹ்மத்தும் என்னென்னும் நிலவட்டுமாக. கணிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இப்பொழுது நாம் இந்த ரஜபுடைய மாதத்திலே மேலாட்ட இரவில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். ரஜமாதம் வந்துவிட்டாலே இந்த இபாதத்தினுடைய ஆசைகள் அதனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜப் ஷஅபான் மாதத்திலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரஜப் ஷஅபான் மாத்திர பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்ன பரக்கத் கேட்கிறாங்க? 2 மாதங்கள் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பரக்கத்துன்னு சொன்னா அது நமக்கு தான் தெரியும். பரக்கத்தின் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் ஒரு பரக்கத்து இருக்குது, மாதத்துல பரக்கத்து இருக்குது, வாரத்துல பரக்கத்து இருக்குது, நேரத்துல பரக்கத்து இருக்குது, இடத்துல பரக்கத்து இருக்குது. தண்ணி குடிப்பாங்க, துவா செய்யலாம். துவா செய்ய பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னு துவா ஒரு தண்ணி குடிப்போம். அதே நேரத்தில் பாலை சாப்பிட்டா பாலுக்கான துவா செய்வோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு. பால் பரக்கத் செய்யப்பட்ட பொருள். நீங்க இந்த சும்மா இங்க மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பால் குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பால்னா மனது எப்படி உலகத்தை வாங்க முடியும்? பால் தான் மனிதனுடைய முதல் உணவே. சில பேருடைய கடைசி உணவு கூட அந்த பால் தான். பால் தான் பரக்கத் இருக்கின்றது. பால் குடிக்கும் போது பரக்கத்தை துவாசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலுக்காக தனித்துவா பால் குடிக்கும் போது அல்லாஹ்வும்ம பாரிக் லனா ஃபீஹி, இதில் பரக்கத் செய்வாயாக, வ ஸித்னா மின்ஹு, அந்த பரக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. பால் குடிக்கும்போது அந்த துவா போல குடிக்கணும். இடத்துல பரக்கத் இருக்கின்றது. எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னா அவ்வள பைத்தின் உலா லின்னாஸி அல்லதி மின் பக்கத்த முபாரக். பக்கான்னு சொல்லுவாங்க. பக்காவுக்கு ஆலமாத்துல பக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கா அந்த இடம் இருக்கிறதே முதல்ல இறைவன் ஒரு வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இடம். அது பரக்கத் செய்யப்பட்ட இடம். நீங்க இப்ப 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 40 லட்சம் பேர் கூடினாலும் 40 லட்சம் பேருக்கு அது போதுமானது. அடுத்த ஒரு ஜெனரேஷன் 60 லட்சம் பேர் போய் கூடுறாங்களா, 60 லட்சம் பேருக்கு அந்த இடம் கரெக்டா இருக்கு. அடுத்த ஒரு 4 ஜெனரேஷன் தாண்டி 1 கோடி பேர் அடி செய்வாங்கன்னு சொன்னா 1 கோடி பேருக்கும் அந்த இடம் போதுமானது. பரக்கத் செய்யப்பட்ட இடம். அது மாதிரி வாரத்தில் ஜும்மாவில் நாம் பரக்கத் செய்யப்பட்ட நாள். நேரத்தில் சுபூரி நேரம் பரக்கத் செய்யப்பட்ட நேரம். சகருடைய நேரம் இருக்கிறது, பரக்கத் செய்யப்பட்ட நேரம். நம்ம தூங்குறது 2 மணிக்கு மேலே தான் தூங்கலாம். மாணவர்கள் கரெக்டாக 3 மணிக்கு மேலே தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்ப்பு செய்யறாங்க. இப்ப எல்லா விதமான சேனல்களையும் பார்த்து தூங்குறதுக்கு 12 1 மணி ஆகும். காலையில் எழுந்ததுல ஸ்கூல் இருந்துச்சுன்னா 7 மணி 8 மணி, இல்லைன்னு சொன்னா 10 மணி. வீசலாக சொன்னாங்க, இந்த உம்மத்துல பரக்கத் செய்யப்பட்ட நேரம் சகருடைய நேரம். உலகத்துல எல்லா ஜீவாசனை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாலையில
பெரியார்த்தி கேட்டாங்க, ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் பறக்கிறது, குருவிகள் எவ்வளோ விதமான ஜீவராசி, எல்லா ஜீவராசியும் பறக்கிறது. ஆனா இந்த நாய்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பறக்கவே கிடையாது. ஆடு ஒரு குட்டி போடும், ஆடு 2 குட்டி போடும், 3 குட்டி போடும், மாடு ஒரு குட்டி தான் போடும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி பறக்கிறது, பறக்கிறது அதுதான் நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கான மாடுகள் ஆடுகள் அறுக்கப்படும், ஆனா அதுல மந்தையில் பெருகி கொண்டே இருக்கும். நாய் பாத்தீங்கன்னு சொன்னா 4 குட்டி 6 குட்டி 8 குட்டி போடும், ஆனா அதை பறக்க தெரியும். அது பெரியார் கேட்டாங்க, என்ன காரணம் கேட்டாங்க. அப்போ பெரியார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆடுகள் மாடுகள் உலகத்தில் எல்லா ஜீவராசியுமே மாடு ஆச்சுன்னு சொன்னா அது ஓய்வு இருக்காது. அது தூங்குதுன்னா 6 மணி 7 மணினா அது தூங்குறது போயிடும். அதிகாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் எப்படி தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிடும். உலகத்துல மனிதர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். மற்ற ஜீவராசிகள் சான்ஸ் இல்லை. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும்னு சொன்னா ரிஸ்க் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அல்லாஹ்வை மறந்து விட்டால் அதுக்கு உலகத்துல உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுக்க மாட்டான். மனிதர்கள் மட்டும்தான் மறந்தான், சரி போனா இன்னைக்கு போ, நாளைக்கு போ, நாளைக்கு போ, 1 மாசம் 2 மாசம் 2 வருஷம் இப்படி தவணை கொடுத்து என்னைக்கா ஒரு நாளைக்கு என்ன வந்து அப்படின்னு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்குறான். மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்குறாரு. தஸ்பீஹ் செஞ்சாதான் அதுக்கு சாப்பாடு. அது பெரியார் சொன்னாங்க, இந்த மாதிரி இது எல்லா ஜீவராசிகளும் இரவு உணவு போயிட்டு காலையில் அதிகாலை எழுந்துச்சு. அதனால அதெல்லாம் பறக்க வச்சுருக்கேன். ஏன்னா நாய் பார்த்தீங்கன்னு சொன்னா நைட்டு ஃபுல்லாக குறைச்சே இருக்கும். எல்லாம் 10 9 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நாயும் ஏதாவது வாசல் தூங்கிட்டு ரோட்டில் தூங்கிட்டு இரவு முழுவதும் விழித்து பகலுடைய ஆரம்பத்தில் தூங்கிருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா பறக்கத்தை இருந்தான். அது அபிவிருத்தி என்பது கிடையாது. நாயை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நாய் அதிகமாக இருந்தாலே நாய் அடிங்க, நாய் உதவின்னு சொல்றாங்க, நாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் உலகத்தை அந்த எந்த ஜீவராசி அந்த மாதிரி கட்டுப்பாடே கிடையாது. கணித்துக்குரிய அல்லாஹ்விடாங்க இந்த உம்மத்துடைய பறக்கத்தை என்பது சதவ நேரங்கள்ல காலையில் எழுந்திருச்சு பாருங்க, அவர் நோய் போயிருக்காரு. நம்ம எப்ப எழுந்திருக்கிறோம்? நம்ம எழுந்திருப்பதே பஞ்சர் தொழிலுக்கு பிறகுதான். கணித்துக்குரிய அல்லாஹ்விடாங்க நாம பறக்கத்தை என்பது இப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த பறக்கத்தை பேசலாம் பேசிட்டே இருக்கோம். ரஜப மாதத்துல மேராஜ் 27வது இரவு மேராஜ் சொல்றாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் கொஞ்சம் முன்னப்ப அபிப்பிராயங்கள் சில பேர் வேற தெரியுதுன்னு சொல்றாங்க, வேற பிள்ளைன்னு சொல்றாங்க. அதிகமான பேர் சொல்றாங்க 27 மேராஜ் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அல் இஸ்ரா ஒரு மேராஜ். 2 விஷயம். அல் இஸ்ரா அல்லாஹ் தஆலா இஸ்ரா பத்தி குர்ஆன் சொல்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே, அது அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், சுப்ஹானல்லதி, அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் எந்த விதமான அப்பழுக்கற்ற குறைகளை விட்டு அப்பழுக்கற்றவன். அவன் சந்தேகத்தை தாண்டி அவன் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லதி ஏன் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லதி அஸ்ரா. அஸ்ரான்னு சொன்னா ஒரு அடியாரை இறங்கி கூட்டிட்டு போறது சொல்லுவாங்க, அஸ்ரான்னு சொல்லுவாங்க. அதான் அந்த இஸ்ரான்னு சொல்லுவாங்க. பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் சொன்னா நீங்க இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம் சொல்லுவாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா சொன்னா அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ்க்கு மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லுவாங்க. பைத்துல் ஹராமில் இருந்து மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு இரவிலே தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே, அந்த இறைவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தான 15 ஜுஸ்ல. ஏன் பரிசுத்தமானவன்? நம்ம எல்லாமே நம்ம வந்து நம்பிக்கை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ்ல என்ன செஞ்சாங்க? வானத்திற்கு போனாங்க, இறைவனை தரிசித்தாங்க. கனவுல தரிசிக்கிறாங்க. நம்ம கனவுல போயிட்டு வரோம். 7 வானங்கள் இங்கே செல்வனிச்சாங்க, பல வானத்தை தாண்டி போயிடுவாங்க. எல்லாருமே வானத்தை தாண்டி இங்கே போறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹும் அவனை தூங்கும் போது என்ன செய்ய நல்ல ரூஹா இருக்குன்னு சொன்னா அரிசிக்கு போய் சரியா செஞ்சவர். எல்லாருமே கனவு என்ன செய்யறாங்க? வானத்தை தாண்டி போறாங்க,
பேர் சொர்க்கத்தை பார்க்கறாங்க கனவுல, சில பேர் நரகத்தை பார்க்கறாங்க. அது அன்புலாகி அல்லாஹ்வை தரிசித்தார்கள் கனவுல. அல்லாஹ் காசு இருக்கிறாங்க. அப்பதான் கேட்டாங்க, உன்னை நெருக்கத்துக்கு என்ன காரணம் கேட்கிறாங்க. நான் உன்னை நெருங்கி வரணும், எப்படி நெருங்கி வர்றது, உன்னுடைய அன்பை எப்படி பெற்றுக் கொள்றது. அல்லாஹ் சொன்னா, நீங்க அதிகமா குர்ஆன் ஓதுங்க. விளங்கியே விளங்காமலாம், விளங்கி ஓதாலும் சரி விளங்காமல் ஓதாலும் சரி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அது காணாம போயிடும். அப்ப அமலாம்பரம் இறைவனை தரிசிக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கிறது எப்படின்னு சொன்னா, உடலோடு இருக்கிறாங்க. இந்த பூமியிலிருந்து 7 வானங்களை கடந்து அர்ஷ் குர்சி எல்லாம் கடந்து அல்லாஹ்வை சுற்றுகிறாங்க. இதான் நம்ம சொல்லக்கூடிய ஈமான். அதுதான் அல்லாஹ் சொன்னா, இது அல்லாஹ் பரிசுத்தமான இது சொல்றதுனால இது நடக்குதா நடக்கலையா, அல்லாஹ் பொய் சொன்னானா அப்படின்னு நீங்க சந்தேகப்படுவோம். அல்லாஹ் பரிசுத்தமான, அல்லாஹ் முதல்ல டிக்ளேர் பண்ணி தான் சொல்றான், நான் பரிசுத்தமானவன், நான் தான் செஞ்ச கூட்டிட்டு போனேன். அப்பதான் இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீங்க என்ன செய்யணும், என்ன நம்பிதான் ஆகணும். அதான் ஈமான். எப்படி போனாங்கன்னா, மேலாஜ் சொன்னா சரி இங்க இருந்து போனாங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு அதோட முடிச்சு. எவ்வளவு தூரம் போனாங்க, எப்படி போனாங்க, என்ன மாதிரி போனாங்க, வரலாறு தெரியுமா இல்லையா? நீங்க வரலாறு தெரியாத சமூகமா இருக்கிற காரணத்துல தான் இந்த சமூகம் இவ்வளவு பின்னால போயிடுச்சு. வீரமா என்ன, அல்லாஹ்வுடைய நெருக்கம் தான் என்ன, முன்னால் வாழ்ந்தவருடைய மனிதனுடைய வரலாறு என்ன, சரப்பு ஸ்தலம் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்படி பெற்றார், அவருடைய வரலாறு என்ன, அவருடைய இளம் பிராயங்கள் என்ன, அவருடைய சிறு பிராயங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு, இதெல்லாம் வரலாறு படிக்கிறதே கிடையாது. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புனித உடலோட பேசுறாங்க. இங்கிருந்து ஒரு பயணமாக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம் கடந்து 7வது வானம் வரை போறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு இந்த முதல் வானம் இன்னைக்கு பூமியோட டயாமீட்டர் பல லட்சம் மைல் சொல்றாங்க, பல லட்சக்கணக்கான மைல் பூமியோட டயாமீட்டர். இதை தாண்டி சூரிய குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு குடும்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா அத பல ஆயிரக்கணக்கான விசாலங்கள் கொண்டு, லட்சக்கணக்கான மைல் விசாலம் கொண்டு. அதை கோள்களை விட சின்ன பொருள் பூமி. பூமியை விட வியாழன் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருசா இருக்குது. இன்னும் அதை விட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூமியோட ஆயிரக்கணக்கான பெரிய நட்சத்திரங்கள் பூமியோட ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியது. நீங்களா சயின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க, ஏதோ புரிதலா சொல்லாங்க, அதிசயம் தான் சந்தேகம் வரும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, சயின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுவதெல்லாம் சொல்றாங்க. பூமியோட ஆயிரக்கணக்கான மடங்கு பெரிய நட்சத்திரங்களா இருக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அந்த இடத்துல இருக்கு. இதை தாண்டி போனா எவ்வளவு தாண்டி போயிடும் சொல்றாங்க. இந்த ஒளி ஆண்டு ஒளின்னு சொன்னா ஒரு மணிக்கு ஏறக்குறைய 2 லட்சத்துக்கு அதிகமான மைல் கிலோமீட்டர் கடக்கூடியதான் ஒரு ஒளியாண்டு சொல்லுவாங்க. ஒரு நொடி ஒளியாண்டு கடக்கூடிய ஒரு நொடி. இது தங்க தடை இல்லாமல் என்ன செய்ய ஒரு ஆண்டு கடந்தால் எவ்வளவு இருக்கோ அந்த ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த முதல் வானத்துக்கு போகணும்னு சொன்னாலே, இந்த சூரிய குடும்பத்தை எல்லாம் தாண்டி போகணும்னு சொன்னாலே தோராயமாக 2500 கோடி ஒளியாண்டுகள், 2500 கோடி ஒளியாண்டுகள் தாண்டி என்ன செய்யணும், முதல் வானத்துக்கு போகணும். முதல் வானத்தை விட பெரியது 2வது வானம், அதை விட பெரியது 3வது வானம். எப்படி போனாங்க, இதான் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு சயின்ஸ் தான் எல்லாமே இருந்துச்சு, இந்த காலத்துல எல்லாமே தெரியும். எப்படி போனாங்க, 2500 கோடி ஒளியாண்டுகள் தாண்டி முதல் வானத்துக்கு போகணும்னு சொன்னா எப்படி நபிசல்லாஹு எதை வச்சு போனா, எப்படி போக முடியும்? மனிதனுடைய அறிவியலுக்குமா? அதுதான் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா, அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு முதல்ல செய்ய அல்லாஹ் அறிவிக்கிறான். இதை தாண்டி நபிசல்லாஹு போனாங்க. ஏன் கூட்டிட்டு போனான்னு என்பதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. எதற்காண்டி அல்லாஹ் தஆலா அங்க வரவைத்தான் என்பதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க.
அங்க போய் கொண்டு வந்த விஷயங்கள் என்ன செய்றாங்க, என்னென்ன விஷயங்கள் அந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. இங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனதுக்கு காரணம் சொன்னாங்க. முதல்ல ஒரு காரணம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்டு இருக்கிறது ரொம்ப கவலையான ஆண்டு. ஒரு மனிதன் எவ்வளவு கவலையா தாங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாத்தையும் தியாகத்தை சகித்துக் கொண்டார். தன்னம் தெரியாது இருக்கிறார். யாரும் கூட யாரும் கிடையாது. அவருடைய பெரிய தாத்தா பூத்தாலை அவர்கள் கூட இருக்கிறார். ஒரு கட்டவரையும் கூட இருக்கிறார். அவர் இறந்துறார். அவர் இறந்தோடனே காட்டுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இனிமேல் என்ன செய்யலாம், நம்ம நபி அவர்களை கவுண்டு கட்டலாம், காரணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப உறுதியா இருந்தா அவருடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறந்து போயிட்டாங்க. நாலா புறங்களிலும் அவங்களுக்கு எதிர்ப்பு ஒரு வந்து உள்ளே இருக்கு. இஸ்லாத்தை நீங்க சொல்லக்கூடாது, பொதுவாக போங்க, இஸ்லாத்தை யாருக்கும் சொல்லாதீங்க. நம்ம நீங்க உடனே இருக்கிறோம், ஒரு வாரம் வீட்டுக்கு போகலாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு வேகமா வரோமோ அவ்வளவு வேகமா வீட்டுக்கு போயிடும். ஜும்மாவுக்கு தான் பார்க்கலாம். சில பேர் என்ன செய்யலாம், உட்காரவே மாட்டாங்க, நின்று தொழுது நின்றே போயிடுவாங்க. அதான் சலஃப் சாலிஹீன் சொல்றாங்க, எந்த சமூகம் எந்த மனிதர்கள் முன்சப்ல நின்று கொள்கிறார்களோ அவன் அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தில் பின்னோக்கி கொண்டு போவதே கிடையாது. வாழ்க்கையில எப்பவுமே பின்னோக்கி போக மாட்டான். எந்த மனிதர்கள் பின் சப்ல உட்கார்ந்து ஆர்மையாக இருக்கிறாரோ வாழ்க்கையில ஒரு காலம் முன்னேற மாட்டான். வாழ்க்கையில பார்த்து எழுதி செய்கிறாங்க நினைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய. இப்போ நாலா தொடர்களிலும் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்த சோதனைகள் சூழ்ந்து கொண்டது. அந்த வருடத்திற்கு பேர் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ஆபம் ஹுசன், கவலை காண்ட ஒரே கவலை. வீசலாக என்ன பிரச்சனை புறத்திலிருந்து கவலை. அதனால வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, இந்த கவலையை போக்குவதற்காக அல்லாஹ் தஆலா நபி அவர்களை என்ன செஞ்சாங்க, மேராஜ் கலைத்தான். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, சமூகம் அடைந்த வளர்ச்சி பாதைகள், இனிமேல் வரக்கூடிய வளர்ச்சி பயணங்கள் பாதைகள். இதுக்கு முன்னால் வந்த சமூகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க நம்மளோட ரொம்ப பலசாலியா இருந்தாங்க. பலசாலியா இருந்தாங்கன்னா இந்த நகங்களை வைத்து மலைகளை குறைவார்கள். நம்ம பாய கூட சொல்ல முடியாது, நகம் பிச்சு. அவர்கள் நகங்களை வைத்து மலைகளை குறைவார்கள். மண் நஷ்டத்தும் பின்னா பூவா, இந்த உலகத்தில் இந்த சக்திவாய்ந்த மனிதர்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு பலசாலிகள். நம்ம பலகீனமாகும். ஆனால் விஞ்ஞானத்துல, அறிவுல மற்றும் உள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த உண்மத்தடைந்த வளர்ச்சிகள் முதலையால வந்து வளர்ச்சி கிடையாது. யாராவது ராக்கெட் கேள்விப்பட்டிருக்கோமா? அவனால இதுக்கு முன்னால் வந்த சமூகம் விமானத்தில் பிறந்தார்கள், அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் ரொம்ப டெக்னாலஜி நிறைந்த உலகத்தை வாழ்ந்து. அப்போ இந்த வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மேராஜ் கலைத்தான். மேராஜ் பண்ணும்போதுதான் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எடுத்து போறாங்க. அங்கிருந்தான் வளர்ச்சி என்பது இஸ்லாத்துக்கு ஏற்படுது. ஒவ்வொரு வளர்ச்சியா ஏற்படுது. பல கோட்டைகளை கைப்பற்றினார்கள், பல நாடுகளை என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு உள்ள கொண்டு வராங்க. அப்போ இந்த வளர்ச்சி சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய ஒரு முன்னோடியாக அல்லாஹ் தஆலா செஞ்சா இந்த மேராஜுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மூன்றாவது நன்றியுள்ள இறைவன் தன்னுடைய அடியாரத்துல நன்றியை சமர்ப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா ரொம்ப நன்றியுள்ளவர். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு சின்ன நன்மையை கூட அல்லாஹ் தஆலா விட்டுவிக்கணும். சின்ன நன்மை கூட அல்லாஹ் தஆலா துச்சமா பார்க்க மாட்டான். ஒரு சின்ன நன்மை கொடுவாங்க, 10 நன்மை கொடுவாங்கன்னு சொல்லலாம். 10 100 ஆக்கலாம், 700 ஆக்கலாம், 7000 ஆகிட்டாங்க. ஒரு நன்மை நீங்க பண்ணுவாங்க. அனுபவம் நன்மை செய்தவன் கூட கியாமத்துல அந்த ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா அவங்க காமிப்பான். இந்த நன்மை நான் பார்க்கவே இல்லை, இது ஒரு நன்மையான கட்டளை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கியாமத்துல அல்லாஹ் தஆலா ஒரு அடியாரை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கூட்ட வாழ்க்கை என்ன நன்மை செஞ்சீங்கன்னு கேட்பான். அவன் சொல்லுவான், நான் எதுவுமே நன்மை அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது, நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன்.
அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஞாபகம் பண்ணுவான், நல்லா யோசிச்சிருப்பாரு என்ன நன்மை செஞ்சிருக்கான். அவன் சொல்லுவான், இல்ல அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். மீண்டும் சொல்லுவான், என்ன நன்மை செஞ்சிருக்க யோசிச்சு பார்த்து சொல்லு, அவசரப்படாது. உடனே அவன் சொல்லுவான், நான் நன்மை பெருசா செய்யல, வியாபாரம் செஞ்சேன். வியாபாரம் செய்யும் போது வசதியானவர்கள் கடன் கேட்டால் தவணை கொடுப்பான். இது எல்லாமே கடன். பெரிய பெரிய வசதியானவர்கள் கூட சில கடை போய் பார்த்தீங்கன்னா மதிய கேட்டா 10,000 ரூபாய் பாக்கணும், காசு இருக்கும். ஆனால் என்ன, அந்த சமூகத்தில் ஒரு அந்த அகமா போயிடுச்சு. ஏழை கண்டாச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் கடன் இருக்கும், அவங்க கடன் கொடுத்துருவாங்க. ஆனா முன்னப்பின் ஆகும். அதனால வசதி உள்ளவர்களுக்கு தவணை கொடுக்க, ஏழைகளுடைய கடனை நான் மன்னிச்சிடும். ஏழை கொடுக்க முடியாது, தரம் சொல்லுவாங்க, தரம் சொல்லுவாங்க, தரம் சொல்ல கொடுக்கவே முடியாது. அவங்களால கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டாம் அப்படி கிடையாது, கொடுக்க முடியாது, அதை மன்னிச்சிடும். அல்லாஹ் இந்த காரணத்துக்காக மட்டும் அல்லாஹ் சொல்லி மன்னிச்சிடும். அதே சரி. இப்ப அல்லாஹ் தஆலா நன்றியுள்ள அவன் தன்னை அறிகிறான். இன்னல்லாஹ கான ஷாக்கிரா, நான் நன்றியுள்ள அல்லாஹ் நன்றியுள்ளா இருக்கான். கஃபூரன் ஷக்கூரா, ரொம்ப நன்றியுள்ள அல்லாஹ் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்றாங்க, அவருடைய தௌஹீதை என்ன செஞ்சா அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த நன்றியுள்ளவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாங்க சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா அவன் வானத்திற்கு உயர்த்தி அந்த குடும்பம் ஏன் கூப்பிட்டான்? அதுக்கு சில அறிஞர்கள் சொல்லும் போது, இன்னைக்கு மனசுல செவ்வாய் கதைக்கு போயிட்டு இருந்தாலும் சொல்றோம். செவ்வாய் கதைக்கு போனாங்க, நிலவுக்கு போன ஆம்ஷா நிலவுக்கு போனாங்க. உங்க நபியான நிலவுக்கு போக முடிஞ்சா? நபியுடைய சாதனை உலகத்தை ஒரு முறியடித்து விட்டார், நிலவுக்கு போயிட்டு வந்தாரு. நாளைக்கு செவ்வாய் கதைக்கு போவாங்க, ஒரு செவ்வாய் கதைக்கு போயிட்டு வந்தாரு. ஆனா நபிக்கு போக முடிஞ்சா? யாராவது செவ்வாய் கதைக்கு அடைந்தார்களா? நாளை என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு தோதனுக்கு போவாங்க, வேமனுக்கு போவாங்க. அங்க போய் யாரும் பார்த்துருக்கலாம், யாராவது நபி என்ன பார்த்துருக்காங்க, நபியுடைய சாதனை ஒருத்தர் முறியடிச்சுட்டாரு அப்படின்னு உலகத்தில் பேசுவாங்க. அதனால் அல்லாஹ் கியாமத் நாள் வரை நபியுடைய சாதனை யாராலும் முறியடிக்க முடியாத ஒரு நிலையில நபியுடைய அல்லாஹ் 7 வானங்களை கடத்தி கொடுமை செஞ்சான். அல்லாஹ் காணி கொண்டு கியாமத் நாள் வரை நபியுடைய சாதனை யாராலும் முறியடிக்க முடியாது. இதுக்கு பிறகு வியாழனுக்கு போட்டோம், சூரியனுக்கே போட்டோம் போனாங்க, நபியுடைய சாதனை ஒரு காலம் முறியடிக்க முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா இந்த மேலாக நபியவர்களை செஞ்சான், தன்னுடைய இடத்துக்கு அல்லாஹ் தஆலா அழைத்தான். அடுத்த ஒரு விஷயம் முஃபஸ்ஸிரீன்கள் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் முதல்ல என்ன செய்யலாம், நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நம்ம எல்லாம் கேட்டு என்ன செய்யலாம், வழிபடுறோம். இதை தொழுதால் இது கிடைக்கும், இது தொழுதால் அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்வான், பிரியப்படுவான், உங்களுக்கு விருப்பமா ஆக்குவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கியாமத் நாள் வரை இது என்ன செய்யலாம், இந்த மாமலா போயிட்டே இருக்கும், ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இரண்டாவது, நல்ல விஷயங்கள் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், தீய விஷயங்கள் செய்தால் நரகம் கிடைக்கும். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். யார் நரகத்தை பார்த்து யாராவது நரகத்தை பார்த்துருக்காங்க சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க, யாராவது நரகம் நபியவர்களா நரகத்தை பார்த்துருக்காங்களா? ஏதாவது ஒரு பிரசவம் சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க, சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார், நரகத்தை பார்த்திருக்கிறார், அல்லாஹ் சொல்லினா அல்லாஹ்வை தரிசித்திருக்கிறார் அப்படி நீங்க சொல்லுங்க. ஏதோ வானத்துல இருக்குது, யாராவது ஏதோ வானத்துல மேல போறது சொல்லட்டும், ஏதோ வானத்துல இருக்குன்னு சொல்லட்டும், நரகம் இருக்குன்னு சொல்லட்டும், சொர்க்கம் இருக்குன்னு சொல்லட்டும், ஒரு ஆள் சொல்றாங்க கேட்கணும். நீ ஆம்ஸ்டாங் போயிட்டு அவ்வளவுதான் சொல்றாரு, ஏற்கனவே இருக்கணும், அது கூட உண்மை கிடையாது நீங்க சொல்றாங்க. நிலவுனக்கு போவது இல்லைன்னு சொல்றாங்க. நிலவு மாதிரி ஒருக்கு போயிருக்கலாம், அது போகல அவர் போனார் நீங்க சொல்லிருக்கலாம், யாராவது சொல்லலாம், அது அவர் கூட சொல்லலாம், போனான்னு சொல்லலாம். அது நிலவுக்கு போனாரா போகலையா இதெல்லாம் அந்த உறுதியாக்கப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 7 வானங்களை தாண்டி சோனத்தை அல்லாஹ் காமித்தான். நான் சொர்க்கத்துக்கு போனேன் சொல்லலாம், பேர் சொன்னாங்க, போய் சொல்றாங்களா? நரகத்துக்கு போனேன், நரகத்துல பார்த்தா
சில பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உயிரை சொன்னாங்க. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், செய்தி ரெண்டு வில்ல எப்படின்னா ஒரு வில்லுக்கு வளர்த்த எவ்வளவு நெருக்கமா இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹை அல்லாஹ் தாலா தன்னுடைய ரசூலை நெருக்கமா கொண்டு உட்கார்ந்து பாவகா இலா அப்தி மா அவகா மா கதவல் ஃபுஆத் மா ரஆ. அல்லாஹ் தாலா சொன்னா நான் வகையை வச்ச சில விஷயங்களை சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா அதை சொல்லணும். என்ன சொல்லணுமோ அதை சொல்ல அவர் சொன்னார். என்ன சொன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாவகா இலா அப்தி மா அவகா மா கதவல் ஃபுஆத் மா ரஆ. எதை பார்த்ததோ நபியோட உள்ளங்கள் பொய் சொல்லாதுன்னு சொல்றோம். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லல, பார்த்தே சொன்னாங்க. பார்க்காதே சொல்ல மாட்டாங்க. நபியோட அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு அழைத்தது உலகத்துல ஒரு மனிதர் இருந்தால் அவர் அல்லாஹ்வை தரிசித்தார். அல்லாஹ் ஒருவர் இருக்கின்றான். அதை காட்டுவதற்காக தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கொடுத்தான். சொர்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. சொர்க்கத்துல பார்த்து ஏழை அதிகமாக வந்தார்கள். ஏழைகள் என்ன இருக்க வந்தாங்க. உலகத்துல ஆசாபாசத்தை அனுபவிக்க வேண்டாம். நாம் மனதெல்லாம் இதெல்லாம் ஏகிட்டோம். அதெல்லாம் மனிதனுக்கு முன்னாடி இந்த உலகத்தை பிரித்து விட்டார். சில மனிதர்கள் அல்லாஹ் சொல்றாங்க, நாளை கியாமத்தால ஏழைகள் அவர்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிருப்பாங்க. உலகத்துல ஒரு வீடு கட்ட நினைச்சிருப்பாங்க, ஒரு நல்ல முறையில் வாழ நினைச்சிருப்பாங்க, நல்ல முறையில் தன்னுடைய பிள்ளையை மனம் வைத்து கொடுக்க நினைச்சிருப்பாங்க, தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் உலகத்துல வாழ்வதை ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காரு. எல்லாத்தையும் பார்க்காத நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏழைகள் இருக்கிறாங்களே அவர்கள் சொத்துக்களை அதிகமாக போகிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, ஏழைகள் சில செல்வந்தரை விட அரை நாள் 30,000 சொத்து போயிடுவாங்க. அரை நாள் என்ன 500 ஆண்டுகள். ஒரு நாள் என்பது தியாகத்துல இன்றைய நாளை கணக்கு பண்ணி எவ்வளவு நாள் விசாலமா இருக்குன்னு சொன்னா 1000 ஆண்டுகள். இன்னொன்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான், 50,000 சனா. பாவிகளுக்கு ஒரு நாள் எப்படி போகும்னு சொன்னா 50,000 ஆண்டுகள். குர்ஆன்ல சொல்றான். இது தவறான விஷயம் கிடையாது. யாரும் மாத்தினா பேச முடியாது. காபிர்களுக்கு ஒரு நாள் 50,000 ஆண்டுகள் போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்துல நான் என்ன சொன்னேன், ஏழைகள் அதிகமாக பார்த்தேன்னு சொன்னாங்க. நரகத்துல பெண்களை அதிகமாக பார்த்தேன். ஏன் பெண்களை அதிகமாக பார்த்தேன்? தக்ஃபுர்னல் அஷீர. அவனை செய்றாங்க, கணவனுக்கு மாறு செய்கிறார்கள், நன்றிகளை மறந்து விடுகிறார்கள். ஒண்ணு கணவனுக்கு மாறு செய்கிறார்கள். கணவனுக்கு மாறு செய்ய எங்க போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க போய் சேர்த்தோம்? நரகம் வரைக்கும் போய் சேர்த்தோம். நன்றிகளை மறக்கின்றார்கள். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் குருவாங்க நடந்துட்ட என்னையா உண்மையே ஜோலி ஒண்ணு என்ன நீ கொடுத்த என்ன சொல்ல அனுபவிச்ச டக்குல ஒரு 30 ஆண்டு வாழ்க்கை ஒரே வார்த்தையில் நிராகரிச்சிருவான். இதனால் அவன் நரகத்தை அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன். கணிக்கக்கூடிய அல்லாஹ்ட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சான்? இதற்காக தான் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டான். இதுக்காக தான் கூப்பிட்டான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்காக தான் மேராஜுக்கு போனாங்க. அடுத்ததாக எப்படி போனாங்க, என்ன மாதிரி போனாங்க தெரியுமா இல்லையா? மற்ற விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் பேசலாம். ஆனால் இப்ப நம்ம இருக்கிறது மேராஜில் நிறைவேற இருக்கிறோம். அதை பற்றி தெரிந்து கொள்வது கொஞ்சம் நல்லது கூட. ஏன்னா வரலாறுகள் அது மாதிரி இந்த வரலாறு கிடையாது, இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அது மாதிரி ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த விஷயங்களை ஒரு மனிதன் ஈமான் கொள்ளணும். ஈமான் என்பது சாதாரண மனிதன் வராது. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னா ஈமான் பண்றோமா? கிடையாது. ஈமான் உள்ளத்துடைய ஆழம் வரை போய் சேரணும். ஆனால் ஈமான் இருக்கின்றது நம்ம சொல்றது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது கிடையாது. உள்ளங்கள் சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ் ஒருவன் உள்ள சொல்லணும், வாய் சொல்றது கிடையாது. அதான் ஒரு ஊர்ல ஒரு இடத்துல மௌத்து வந்துருச்சு, ஒரு ஜனாசா. அப்ப என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த ஜனாசா
நைட்டு அடக்கம் பண்ணலாமா நாளைக்கு அடக்கம் பண்ணலாமா அப்படிங்கிற. அப்போ எல்லாருமே சொன்னாங்க நாளைக்கு அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சரி நாளைக்கு அடக்கம் பண்ணிடலாம், நீங்கள் ரூமில் சில பேர் வாசல் வச்சுருப்பாங்க, சில பேர் ரூமில் ஜனாசா வச்சுருப்பாங்க. அதனால அப்போ அவங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்டாங்க, இந்த மையத்தில் இருக்கின்றது இந்த மையத்தில் பேசுவான்னு கேட்டாங்க. எல்லாமே சொன்னாங்க பேசாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மையத்தை திடீர்னு கண்ணை திறக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இந்த மையத்தை கண்ணை திறக்காது. இந்த மையத்தை எங்க நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே சொன்னாங்க இந்த மையத்தை நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யாராவது தூக்கிட்டு போய் கை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே சொன்னாங்க இல்லை கை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கேட்டாங்க, சரி இந்த ஜனாதா கூட நைட்ல இரவுல ஒரு ஆளை பண்ணணும், ஒரு ஆளை ரெண்டாவது யாரும் கை கொடுக்குன்னு சொன்னாங்க. யாருமே கை கொடுக்கு. எல்லாமே சொல்றாங்க கண்ணு திறக்காது, வாய் பேசாது, கை பிடிக்காது, கால் நடக்காது, எல்லாமே சொல்றாங்க. சரி ஜனாதா கூட நைட் யாராவது ஒரு ஆள் தூங்குங்க, யார் தூங்குறீங்க கை கொடுக்க, யாருமே தூங்க மாட்டேங்கிறான். எல்லாரும் வாயும் சொல்றது கண்ணு திறக்காது, ஆனா உண்மை சொல்றது கண்ணு திறந்துட்டா என்ன ஆகுது? பக்கத்துல திடீர்னு ஜனாதா கண்ணு திறந்து பார்த்துச்சுன்னா பேசாது. வாய் எல்லாருடைய வாயும் சொல்லுது பேசாது, ஆனா உண்மை சொல்லுது திடீர்னு நைட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா ஒரு ஜனாதா ரெண்டு ஜனாதா போகும். நைட்டு ஜனாதா கைக்கு அசைக்காது, வாய் சொல்லுது உண்மை சொல்லுது கைக்கு அசைச்சுன்னா என்ன ஆகும்? வாய் எல்லாமே நாயிலா இல்லதான் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் இல்லை, யாருமே கிடையாது. ரிஸ்கை கொடுக்கணும் அல்லாஹ் ஒருவன் தான். உலகத்துல தேவை பூர்த்தி செய்யணும் அல்லாஹ் ஒருவன் தான். உலகத்துல எல்லா விதமான விஷயங்களை உலகத்துல நிகழ்த்தி கொண்டிருக்கணும் அல்லாஹ் தானே. உள்ள வாய் சொல்லுது, ஆனா உள்ள சொல்லுது அல்லாஹ் கைவிட்டான செய்யறது. கைவிட மாட்டான் வாய் சொல்லுது, கைவிட்டானா அல்லாஹ் தால ரிஸ்கை கொடுக்குவான், கொடுக்காம தானா என்ன செய்யறது? உள்ள சொல்லுது, கொடுக்காம தான் என்ன செய்யறது? இந்த நம்பிக்கையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பரிபூர்ண வாழ்க்கையில உள்ளங்கள்ல வேலை செஞ்சாங்க. இந்த வேலை செஞ்சாங்க நபி அவர்கள் வந்து வெளியில பயணம் செய்யல, உள்ளங்களே பரிசுத்தப்படுத்தினாங்க. அதனால நபி அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கம் வந்து 3 நோக்கத்துக்காக நண்பர்கள் அனுப்பப்பட்டாங்க. அதை திருமணம் செஞ்சாங்க. எத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. 3 நோக்கங்களுக்காக நண்பர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டாங்க. ஒன்று வேதங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஆயத்தை குர்ஆனை ஓதிக்கணும். குர்ஆன் இருக்கின்றது, அந்த ஓதக்கூடியதான் குர்ஆன் பேர் வச்சிருக்காங்க. கிதாபுல பேர் அது குர்ஆன் பேர் வச்சிருக்காங்க. குர்ஆனை ஓதிட்டே இருக்கணும். இந்த மைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கணும். சுமத்தி ஒவ்வொரு வச்சுனா ஸ்பீக்கர் தான் எதுவும் சவுண்ட் வந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா ஸ்பீக்கரே கிடையாது. மைக்கை ஒயரை மாற்றணும், ஆனால் என்ன சவுண்ட் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் கிடையாது. குர்ஆன் சொன்னா அது ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் குர்ஆன் பேர் வச்சிருக்காங்க. ஆயத்தை குர்ஆன் இலாகத்தன் குர்ஆன் அது ஓதிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஓதப்படக்கூடியது இல்லை, நம்ம ஓதாத பெரியதே கிடையாது. கியாமத் அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆமீன் ஆயத்துல் ஃபீ மன் ததக்கர் வஜாஅக்கும் நதீர் அல்லாஹ் தஆலா என்னங்கப்பா உங்களை எவ்வளவு வார்த்தை கொண்டு உலகத்தை 60 ஆண்டுகள் மாதிரி அல்லாஹ் பண்ணிப்பாரு. எவ்வளவு உலகத்தில் வாங்க அவருக்கு ஆமீன் ஆயத்துல் ஃபீ மன் ததக்கர் உலகத்தில் உபதேசம் தரக்கூடிய மனிதர் உபதேசம் தரக்கூடிய ஒரு ஆயுள்ல வாழ்ந்திருப்பாரு. அந்த இடத்துல வாங்கி கொடுத்தான்னு கேட்பாங்க. அவன் கொடுத்தான்லாம் குர்ஆன் ஓதுறியா? இல்ல ஓதவில்லை. எவ்வளவு வருஷம் வாழ்ந்த? 60 ஆண்டுகள். 60 காலிப்பட்டி ஃபுல்லா இன்ஜின் போது 60 காலிப்பட்டியாகவே இருக்கு. அமல் கிடையாது, குர்ஆன் கிடையாது, திக்ர் கிடையாது, திலாவத் கிடையாது, அல்லாஹ்வுடைய தவக்குல் கிடையாது, ஒன்றுமே இல்லை. எல்லாம் காலிப்பட்டியா இருக்கு. எப்படி சொல்றாங்க சொல்றோம் உள்ள அமல் இருந்தா 60 ஆண்டு காலம் எல்லாம் காலிப்பட்டியா இருக்கு. அல்லாஹ் என் மெசேஜ் வந்துச்சா இல்லையா? அல்லாஹ் ஹதீஸ்ல வாஷியா அல்லாஹ் தஆலா குர்ஆன் வாஷியோட மெசேஜ் வந்துச்சா பாத்தீங்களா? அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேக்குறான். நம்ம என்ன வாஷியா மெசேஜ் தெரியாது. இந்த மெசேஜ் எங்களுக்கு போன்ல மெசேஜ் வந்தாதான் உடனே தோத்துப்போம். யாருக்கு மெசேஜ் வந்திருக்கு, என்ன அனுப்பி வச்சிருக்கிறான், உடனே துணியில கூட சவுண்ட் வந்துச்சா, வெளிச்சம் வந்துச்சா, உடனே தோத்தோம்னா யார் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க? அல்லாஹ் சொல்ற நான் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல வாஷியா வாஷியாவுடைய அந்த நாள் கொடூரமான நாள். அதை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களா?
இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சா? அதனால தயார் பண்ணிட்டீங்களா? ஒரு யோகிய பாஷையா ஆங்கிலத்தில் நாசிமா, அதாவது வரிசையா அடுக்கலாம். அப்போ அன்பால் நடக்கப்பட்ட நோக்கம் 3 நோக்கம். குரானை போதை காட்டணும். 2வது சக்தியும் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த எப்படி? உள்ளங்களை கழுவக்கூடிய கழுவுதா? என்ன இருந்தால் கழுவுது? உள்ளங்களை நதியவர்கள் பரிசுத்தப்படுத்தின அதான் தஸ்தியான்னு சொல்லுவாங்க. எப்படி பொதுவாக ஒரு விஷயங்கள் இருமலான அவர்களுடைய தளமாக இருக்க தூண்டு இந்த தூளை தூக்குவது. இந்த தூளை செய்ய இந்த இருப்பை சாப்பிட ஆரம்பிச்சோம். தூதான் இந்த இந்த இருப்பை சாப்பிட்டு இந்த இருப்பை இல்லாமல் ஆகிடும். அது மாதிரி உலகத்தினுடைய ஆசைகள், அபிலாஷைகள், இச்சைகள் இதெல்லாம் உள்ளத்தில் புகுந்து உள்ளத்தை ரணகமாக்கி, உள்ளத்தை இருளாக்கி, உள்ளத்தை கடுமையாக்கி, ஒரு நாள் கூட பயணம் செஞ்சாலும் உள்ளத்துல எந்த அசலாக ஏற்படும், கொஞ்சம் கூட அது ஏற்படாது. இனி எப்படி இருக்கிறோமோ நாளைக்கு அப்படிதான் இருக்கும். எந்த விதமான அசலாக்கள் ஏதாவது ஒரு பெரிய எஃபெக்டை எப்படி ஏற்படுத்தாது. அதனால சொல்றான் கல்லா பல்குரான் ஆலா பூமி உள்ளத்தை தூக்கி எப்படி நீங்க உள்ளங்கள் போராமை, நயவஞ்சகம், அடுத்தனுடைய வஞ்சகம், இதெல்லாம் சொன்னா போய்க்கு புறம் இதெல்லாம் உள்ளத்துல நிறைஞ்சிருக்கு. மனிதர்கள் தான் வாழணும். ஆனா மனிதர்கள் வாழ முடியல. உதாரணமா ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒன்றா இருக்கும், ஆயிரக்கணக்கான மாடுகள் ஒன்றா இருக்கும். எந்த ஆடும் எனக்கு இனம் புரியல வாழ முடியலன்னு சொல்லிட்டு நான் மாடு கூட சேர்ந்து வாழ்க்கலாம் ஒரு பார்த்துக்கணுமா? ஆனா நீங்க ஒரு வீட்டுல கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியும். கணவன் சொல்றா இப்போ வாழ முடியாதுன்னு சொல்றான், மனைவி சொல்றாங்க இது கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் மனிதர்கள் தான். மனிதர்கள் வாழ முடியல. உள்ளங்கள்ல என்ன ஆயிடுச்சு? விரோதங்கள், பகைமைகள் நிறைந்த உள்ளங்கள் ஆயிடுச்சு. உருப்பிடிச்சு போயிடுச்சு. அமல் செய்யற ஆர்வங்கள் கிடையாது. அதுதான் அல்லா குர்ஆன்ல சொல்றான், உள்ளத்தை தஸ்கீத்படுத்துறாங்க. இந்த நோக்கத்துக்காக தான் நிர்வாகம் அனுப்பப்பட்டாங்க. அப்போ நபியர்கள் என்ன செய்யறாங்க? இந்த உம்மு ஹானி மக்கால தங்கியிருக்கிறாங்க. மக்கால உம்மு ஹானி அவங்க வீட்டை தங்கியிருக்காங்க. அவங்களோட சின்ன மாமேலோ அவங்களோட சொந்த முறை உள்ளவங்க அந்த வீட்டை தங்கியிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? நேரடியா மேல சொல்லுவாங்க. வந்து நபி அவர்களை சொல்லிட்டு போய் என்ன செய்யறாங்க? முதல்ல போய் ஒரு இடத்துல குளிப்பாங்க. போய் உள்ளத்தை கலந்து வருவாங்க. இந்த நபி அவர்களுக்கு 2 தடவை 3 தடவை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. உள்ளங்களை கலந்து என்ன செய்யுது? சாதாரண மனிதர்கள் அவங்களுடைய அந்த நிலை நபி அவர்களுக்கு கூட முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சிறி பால்வழி பிராயத்தில் வந்து அவங்க இருக்கும்போது என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சின்ன பிள்ளைகள் காட்டுறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக கூட்டிட்டு போறாங்க. ஹலீமத்து சாதியா அவங்க தான் பால் கொடுக்குறாங்க. தனியார் நாடு தனியாக கூட்டிட்டு போய் உள்ளத்தை திறந்து அவங்க உள்ளத்தை எடுத்து அந்த கல்வி எடுத்து சிலங்க கழுவுறாங்க. கருவியை திருப்பி உள்ள வச்சு சிலர் தச்சு அனுப்பி வச்சுறாங்க. இதை பார்த்துட்டு சிறுவரை போய் ஹலீமா சாதியா அவங்க போய் கத்துறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க, வந்து வீசனாங்க, பிறந்தாங்க, உள்ளத்தை பிறந்து ஏதோ எடுத்து திருப்பி தச்சு போயிட்டாங்க. அந்த தையல் எரிச்சுட்டு சொல்றாங்க. தையலை நம்ம பார்த்தோம் சாம்பல் அடிக்கிறாங்க. இது ஒரு தடவை நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாஜுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்றாங்க? அவங்க என்ன செய்றாங்க? அப்படி போய் அந்த உள்ளத்தை திறந்து என்ன செய்ய கழுவுறாங்க. ஏன்னு சொன்னா அறிவிட்டு தான் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்கிறத நம்ம நம்புறோம். அறிவியல் ரீதியாகவும் என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யலாம்? இந்த விஷயம் நம்மளுக்கு கூர்ந்து பார்த்தா நமக்கு தெரியாது. நேதான் ஒருத்தர் பேசிட்டு சொன்னாங்க, இவ்வளோ வீடா இருக்குது, நம்ம மேல போக எவ்வளோ வீடு இருக்கும், மேலத்தை தாங்க நம்மளால போய் தாங்க முடியுமா அப்படிதான் ஒருத்தர் பேசியிருந்தார். அப்பதான் நம்ம பேசி வரும்போது சொன்னா கீழே வெயிட் இருக்கு, மேலத்தை தாண்டி போகணும்னு சொன்னா மைனஸை தாண்டி செய்யும். மைனஸ் 20, 30, 40, 45, 50 இந்த மாதிரி செய்யும். மைனஸ் டிகிரி என்ன செய்யும்? குளிர் அந்த ஒரு ஏற்கனவே 6000, 7000 அடியை தாண்டி விமானத்தை கையை விரிச்சான்னு சொன்னா கையை என்ன செய்யும்? அப்படியே கை மறந்து போயிடும், அப்படியே நிற்க ஆரம்பிச்சு. அவ்வளோ குளிர். இது எப்படி மனிதன் எப்படி தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியிலிருந்து தீட்டு போறாங்க.
இந்த உள்ள தாங்கமா இல்லையா? எப்படி தாங்கணும்? அந்த மைனஸ் தாண்டி போகும்போது எப்படி தாங்க முடியும்? அதனால தாங்குவதை கூட சில உள்ளங்களை அமைத்து கொடுத்தாங்க. அவ்வளவு வேகமா போகணும். அந்த வேகத்துல சில உள்ளங்களை ஈடுபடணும். இரண்டாவது, வானங்களை தாண்டி போகும்போது நபிமார்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்க்கும்போது நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? அல்லாஹ் திருக்குறான் சொல்லிக்கிறான், சூரியனே பார்க்க முடியல. சூரியனை பார்க்கும்போது கண்ணெல்லாம் ஒளி மிகி போயிடுது. சூரியனை ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா அவன் பிரகாசமானவன். அவனுக்கு கண்ணு இருக்கும், காது இருக்கும். நம்ம இந்த கடவுளை பார்த்து நம்மளுக்கு அல்லாஹ் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஒரு மாயை உருவாயிடுச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி இருக்க மாட்டான். நம்ம அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒரு படிப்பு மனித படைப்பு அல்ல. எவ்வளவு படிக்கான ஜீவராசிகள் அல்லாஹ் தஆலா விதமாக மனித படைப்புகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மனிதனை அவ்வளவுதான் படைச்சிருக்கான். அதனால மனிதனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன கட்டாயம். அல்லாஹ் தஆலா சொன்னா அல்லாஹ் ஒரு நூறு, ஒரு ஒளி, ஒரு பேரொளி. அவனுக்கு வாயிற்காக தான் பேசுவான், கையிற்காக பிடிப்பான், காலிற்காக நடப்பான். ஹதீஸ்ல வந்து அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7வது வானத்திலிருந்து முதல் வானத்தில் இறங்கி வருகின்றான். இறங்கிட்டு எப்படி இறங்கி வருவான்? எல்லாத்துக்கும் யோசிக்கணும். ஹதீஸ்ல இருக்கும்போது படிக்கும்போது இறங்கி வரானா அசல் திவ்யா இறங்கலாம், இனமா இறங்கலாம், கால் இல்லா, எவ்வளவு ஸ்பீட் இறங்கணும். கால் இல்ல ஆனா இறங்குவான், கை இல்ல ஆனா பிடிப்பான், கண் இல்ல ஆனா பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? 7 பூமிக்கு கீழே அந்த மலைகளுக்கு நடுவுல இடையில ஒரு எறும்பு போனா கூட அந்த கருப்பு எறும்பு போனாலும் அதையும் பார்த்து வல்லமை பண்றதுன்னா அல்லாஹ் அவன்தான். அதான் வேறு நம்ம அல்லாஹ் நம்ம முதல்ல என்ன ஒண்ணு நம்மள புரியல, நம்ம யாரும் நம்ம புரியல. இரண்டாவது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி நமக்கு தெரியல. நம்ம நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு சக்தி உள்ளார், அப்படி உள்ளார், இப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம ரொம்ப பலகீனமானவர், ரொம்ப பலகீனம் என்று உணர்வே கிடையாது. இருக்கக்கூடிய படைப்பலன்களை பலகீனமானவர்கள் நம்ம அல்லாஹ் தஆலா எவ்வளவு குதிரத்துள்ளார் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. எவ்வளவு வல்லமை. நம்ம சயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த வானங்கள், இந்த கடல்கள், இந்த திறல்கள், இந்த மலைகள், இந்த மனித சஞ்சாரங்கள், இந்த படைப்புகள், கோடிக்கணக்கான படைப்புகள், கடல்கள், கடலில் உள்ள படைப்புகள், எவ்வளவு விசாலமான நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு உருண்டையாக ஆக்கி அல்லாஹ் செய்யலாம். அந்த இடத்துல சுரண்டி விட்டுரும். யாரும் செய்ய முடியாது. பூமி சுத்தம் நாசனா நீங்க கேட்க மாட்டீங்க. எல்லாரும் செய்யறாங்க. அறிஞர்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க, பூமியை சுற்றி கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி சூரியன் சுத்தது, தானா சுத்தது. சூரியன் சுத்தது, தானா பூமியை தன்னைத்தானே சுற்றி கொள்கின்றது. இவ்வளவு பெரிய கடல்களையும் திறன்களையும் மலைகளையும் வைத்து இந்த மனித சஞ்சாரங்கள், கோடிக்கணக்கான அல்லாஹ்வுடைய படைப்பு, இதெல்லாம் வைத்து அல்லாஹ் தஆலா உருளையாக்கி அந்த நேரத்தில் சுரட்டி விட்டுருக்கான்னு சொன்னா எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள அல்லாஹ் தான். அதை யோசிச்சு பார்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, எவ்வளவு வல்லமை உள்ளவன், எவ்வளவு சக்தி உள்ளவன். நான் சொல்றேன், நீங்க நான் சம்பாதிக்கிறதா சாப்பிட முடியும்னு சொல்றேன். நான் அல்லாஹ் தஆலா சொல்றேன், எல்லா ஜீவராசியும் நான் தான் கவனிக்கணும்னு சொல்றேன். சொன்னாங்க, லவ் அன்னக்கும் நீங்கள் தான் அந்த பறவையில் கவுக்கு வைத்தது போல, பறவைக்கால என்ன செய்து வெறு வைத்த போல மாலை வயிறு திரும்பி நிகழ்ச்சி வருகின்றது. அந்த பறவைகளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கின்றது படைத்தவங்க இல்லை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அதுக்கு எந்த காரண காரியம் இல்லாமல் உணவு கொடுப்பதை போல உங்களுக்கு சில உணவு கொடுக்க அந்த தவக்கம் உங்களுக்கு கணித்திற்குரிய அல்லாஹ்விட்டாங்க. அப்போ இவ்வளவு எல்லாம் தாண்டி நபிசல்லாஹு போன்னு சொன்னா உள்ளங்களை தயார் நிலையில் வைக்கணும். எல்லாம் உள்ள ஏற்றுக்காது, வெடிச்சிடும். உள்ள செய்யும் அப்படியே பீஸ் பீஸா போயிடும். அதனால தான் நினைச்சாங்க நபிசல்லாஹு உள்ளங்களை கல்வி நபி அவர்கள் புறா கேட்ட ஒரு வாகனத்தில் கூட்டிட்டு போறாங்க. வாகனத்தில் கூட்டிட்டு போறாங்க. அந்த வாகனம் எங்க போகணும்னு சொன்னா கண்ணி வைக்கும் நேரத்துல அந்த கண்ணியை பால் வைக்கும் போது அந்த பால்வை காணி போயிடும் ஒரு செகண்ட்ல. அது நம்ம புரியுதுக்காண்டி சொல்றாங்க. எவ்வளவு வேகமா போகணும் உங்களுக்கு தெரியாது. அது என்ன செய்றாங்க, காப்பத்துள்ளாங்க இருந்து உம்மா ஆணை ரலியல்லாஹு அன்ஹா காப்பத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க. காப்பத்துல வச்சு உள்ளங்களை கழுவி என்ன செய்றாங்க, அங்கிருந்து அந்த புறா வாகனத்துல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து என்ன செய்றாங்க
கூட்டிட்டு போறாங்க பைத்துல் முகத்தஸ். ஏறக்குறைய 3 மாதங்கள் சபை செஞ்சுருவோம். மக்கால இருந்தா 3 மாதங்கள் ஒட்டகத்துல போனாதான் பைத்துல் முகத்தஸ் போக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குனு என்ன செய்றாங்க போயிடலாம். அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தோம்னா உலகத்துல எல்லா வாழ்ந்த நபிமார்கள் எல்லாத்தோட சேர்க்கலாம். கனவுல இல்ல, நினைவு ஒன்று சேர்க்கலாம், கனவு ஒன்று சேர்க்கலாம், நிஜமாவே ஒன்று சேர்க்கலாம். எல்லா நபிமாரும் வராங்க. எங்க? பைத்துல் முகத்தஸ். இதுதான் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. கொண்டு புறாக்கள வாழ்ந்துட்டு ஒரு கைத்துல கட்ட ஒரு தூண் இருந்துச்சு. அந்த தூண்ல ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த ஹோல்ஸ்ல கட்டினாங்க. அந்த ஹோல்ஸ் இன்னைக்கு இல்லை, அந்த தூண் இன்னைக்கு எல்லா நிர்மாணம் ஆரம்பிச்சு நினைக்கிறாங்க. ஒரு நிலைமை சொல்லுவாங்க, யார் தொழில் ஆரம்பிச்சு நான் தான் முதல் மனிதன், நான் தான் தொழில்பான். நான் நினைக்கிறாங்க நான் ஒரு பெரிய சமூக உலகத்தை உருவாக்கினேன், நான் தான் தொழில்பான். இது மாதிரி ஒவ்வொரு நிர்மாணத்தை நினைக்கும் போது இப்ராஹிம் இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன்னாடி எல்லா நபியும் தொழுறாங்க, நினைவுல தொழுறாங்க. 1,24,000 முன்னப்பின் நபிமார்கள் என்ன செய்றாங்க? எல்லாமே நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ரெண்டா தொழுறாங்க. எல்லாமே பரிமாறிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. எப்ப நடந்துச்சு? ஒரே இறப்புல இதான் நடந்துச்சு. அங்கிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அவர்கள் புறாக்கட்ட வாகனத்தை கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு வாகனத்திலும் கதவுல இருக்குது. நம்மளுக்கு தெரியாது, வாகனம் தெரியல. நம்ம மேல பார்த்து மேகம் தான் பார்க்கலாம். இந்த மேகம் அந்த குருகளுடைய மேகம் அது ஒவ்வொரு நேரமும் அதை செய்யும். அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி சிவப்பாக, வெள்ளையாக, நீளமாக இப்படி மாறுற மேகம் தான் பார்க்கணும். அதை தாண்டி வாகனம் பார்க்கல. வாகனத்தின் கதவு எங்க இருக்கும்? வாகனத்தின் கதவு இருக்கிறது. இப்ராஹிம் கூட்டிட்டு போறாங்க. முதல் வாகனத்தை யார் தந்தது? அப்ப நபியோட கூட்டு வந்திருந்தா அப்படியா? அன்பு இருக்குதா? அன்பு இருக்கிறதான் முதல் வாகனத்துக்கு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ரெண்டாம் வாகனத்துக்கு அன்பு இருக்குதா? தரலாம். அன்பு இருக்குன்னு சொல்றதா ரெண்டாம் வாகனத்துக்கு தரலாம். இப்படி 7 வாகனங்கள் வரை அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. யாருமே கருணைச்சு கூட விமானம் போயிடும். கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் 7ஆம் வாகனத்துல சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு ஒரு இடம். இந்த சித்ரத்துல் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா சூரா நஜ்ம் சூரா அல்லாஹ் சொல்லி காட்டான். அங்கதான் சித்ரத்துல் முன்தஹா இருக்கிறது. இடத்தை மரம் ஒரு பெரிய இடம் மரம். அங்கதான் ஜன்னத்துல் மஅவான்னு ஒரு சொர்க்கம். 7 சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் ஜன்னத்துல் மஅவா. அந்த சொர்க்கம் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அங்க போய் சித்ரத்துல் முன்தஹா இப்ராஹிம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. நீங்க போங்க, முன்னாடி போங்க. சொல்றாங்க, நீங்க கூட வந்தீங்க, இவ்வளவு நீண்ட வெளிய பயணத்துல கூட வந்தீங்க, இங்க வந்து என்ன விட்டு நீங்க போறீங்க, நான் எப்படி போறது? அப்ப இப்ராஹிம் சொல்றாங்க, இந்த சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி நான் ஒரு 8 வருஷம் தான் கறி சாப்பிடலாம். இப்ராஹிம் 600 ரெக்கைகள். ஒரு பெரிய நாளுடைய பெரிய அதிசய படைப்பா அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை படைத்தான். 2 ரெக்கையை விரிச்சான்னு சொன்னா இந்த முழு துணியாக செய்யும். ஒன்னு கிழக்கிறதுக்கும் ஒரு ரெக்கை சேர்ந்து இப்படி 600 ரெக்கையில இப்ராஹிம் அவர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாங்க. அவங்க சொல்றாங்க, இதை தாண்டி ஒரு 8 வைத்து வைத்தால் அறிந்து எல்லாம் ஒரு ஜலாலி யாருக்கும் இறைவனை எடுக்கணும். இந்த பல்லவி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஒரு காரணமா இருக்குது. இவ்வளவு இறைவனை எடுக்கிறோம். சர்வ வல்லமை கொண்ட சக்தி கொண்ட ஜலாலயத்தும் அவருடைய ஜமாலயத்தும் கொண்ட அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை சொல்ற இறைவனை எடுக்கிறோம். அந்த நூறு அல்லாஹ்வுடைய பேரருள், அந்த நூறுக்கு ஒளி. அதை தாண்டி ஒரு 8 நிமிஷம் கருதி சாப்பாடு அந்த பவத்தை உடனே நீங்க போங்க. அதுக்கடுத்துதான் அதுக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அரிசி நோக்கி நடக்கிறார்கள். அங்கதான் போய் அல்லாஹ் பேசுறாங்க. சொர்க்கத்தை பார்க்கறாங்க. சொர்க்கத்தை என்ன செய்றாங்க? சொர்க்கத்தை பார்க்க அவ்வளவு தேவை இருக்குமா இல்லையா? சொர்க்கத்தை செய்றாங்க, பார்க்கறாங்க. எவ்வளவு ஆழம் சொர்க்கம்! எல்லாமே நீ உனக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? சொர்க்கத்தினுடைய காடி எடுத்து நான் என்ன செஞ்சாங்க கேட்ட சொல்றாங்க. அதுல எவ்வளவு சாப்பிட்டு கேட்கிறாங்க. அவர்தான் கேட்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க சொர்க்கத்தினுடைய காடை சத்தத்தை கேட்டாங்க, என்ன அப்புறம் செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க.
பிலால் கேட்டான், சொன்னாங்க, யார் சொல்லா, நான் ஒன்றும் தெரியாமலாம் செய்யல, ஒரு புரிந்து விட்டால் ஒரு செய்வேன், ஒரு புரிச்சுன்னா ஒரு செஞ்சேன், ஒரு செஞ்ச பிறகு 2 காட்சி வரும் கையெழுத்து ஒரு. அதாவது முன்னோர்கள் தான் அந்த பழக்கம் இருந்தது. இன்னைக்கு முற்றிலுமான 99% அந்த அமல் காலையில் போயிடுச்சு. முன்னோர்கள் செய்வாங்க, ஒரு செய்தா 2 காட்சி வரும், கையெழுத்து ஒருவருடைய காணிக்க 2 காட்சி. அது பள்ளியாசல் வந்தா பள்ளியாசல் எந்த பள்ளியாசல் சரி 2 காட்சி வருவாங்க. கையெழுத்து பள்ளியாசல் காணிக்கை, பள்ளியாசல் போய் காசு போறது காணிக்கை கிடையாது, பள்ளியாசல் போய் 2 காட்சி தொழுவதான் காணிக்கை. அதற்கு விழாவிலான வாங்கியா இருந்தது, உரு செய்தால் ஒரு முறிந்தால் உரு செய்வாங்க. ஒரு மனிதன் எப்படி சுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்குன்னு சொன்னா நல்லா ஒழுங்கா சட்டை போட்டு அத்தரை மாட்டிட்டு அத்தரை அடிச்சுட்டு அது சுத்தம், அது வெளிரங்கமான சுத்தம். அந்த ரகமான சுத்தம் மனிதன் எப்பவுமே இருக்கணும். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ரிஜால் யுஹிப்பூன யததக்கரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். மஸ்ஜித் நபவியில சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்பவுமே சுத்தமாகவே இருப்பாங்க, சுத்தமா இருக்கிறதே பிரியப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சுத்தமான மனிதர்கள் தான் அல்லாஹ் பிரியப்படுவான். என்ன சுத்தமான மனிதர்கள்? நம்ம மாதிரி சட்டை போட்டு தான் ஓடி போகக்கூடாது, அல்லது எவ்வளோ அந்த அளவுக்கு மினிகிரி சட்டை போடுறதுனால ஒன்றுமே கிடையாது. என்ன இருந்துச்சு, ஒரு போர்வை, ஒரு வேஷ்டி, அவ்வளவுதான், ஒரு வேஷ்டி ஒரு போர்வை, அதுவும் ரொம்ப கந்தலா இருக்கும். அப்ப சுத்தமா இருந்தாலும் எப்படி சுத்தமா இருந்தாங்க, உள்ளங்கள் பரிசுத்தமா இருந்துச்சு, ஒருவோடு இருப்பாரு. இதனால்தான் முன்னோர்கள் செய்யணும் சொன்னா ஒரு பறக்கத், வாழ்க்கையில பறக்கத். வீட்டுக்கு சலாம் சொல்லி போனா வீட்டுல பறக்கத், ஒருவோடு இருந்திருக்கின்ற வாழ்க்கையில பெரிய பறக்கத்துகளை இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் சொன்னா அந்த ஒருவர் தான். ஆனா நீங்க இடத்துல பராமரமா பள்ளியாசம் வந்தாதான் ஒரு செய்யணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு போனாதான் ஒரு செய்யணும், இல்லையா ஒரு செய்ய வச்சா ஒரு செய்யறா அப்படின்னு கேட்கலாம். தொழு போறியா அப்படியே ஒரு செய்யறா. ஒரு என்பது ஒரு மூமியினுடைய அடையாளம், அது எப்பொழுதுமே ஒருவர் தான் இருக்கணும். அப்ப ஒரு இருக்கின்ற வாழ்க்கையில பெரிய பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய அரசு நான் ரொம்ப பெரிய போறேன். ஆகினால நீ வீட்டுக்கு போனா சலாம் போயிடாத. நீ அப்படி சலாம் சொன்னால் அது உனக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் பரக்கத்திற்கு காரணம். நீங்க என்ன செய்ய, நீங்க 10,000 சம்பளம் வாங்கட்டும், 1 லட்சம் சம்பளம் வாங்கட்டும், யார்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, வீட்டுல சம்பளம் வாங்கலாம் எப்படி போதே கேள்வி. எனக்கு சம்பளம் எவ்வளவு 1 லட்சம், ஆனா 25,000 தேதி காணாம போயிருக்கு. ஆனா ஒரு அசத்து இருந்தாரு, இந்த அசத்துல சவுதியில ஒரு அசத்து இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் என்ன செஞ்சார், போய் கேட்டா, மசா ஒரு அசரத் ஷேக் அவர்களே, எனக்கு 400 தீனார் என்பது எனக்கு வந்து சம்பளம். இந்த 400 தீனாரை வாங்கறதுடைய 15ஆம் தேதியே காலியாயிரு, அதிகப்படியா ரொம்ப இழுத்து பிடிச்சா 20ஆம் தேதி காலியாயிரு, மிச்சம் 10 நாள் நான் கழிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளாம் என்ன சொல்லுவோம், நம்ம துனியாவே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே துனியாவோட பின்னி பிழைத்திருக்கின்றது. ஆனா இந்த ஷேர் சொன்னாங்க, 400 தீனா செலவாக முடியா, அப்போ ஒரு 50 தீனா செலவா செஞ்சோம். ஏன் போய் வந்து எக்ஸ்ட்ரா நைட்ல வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி பாரு, அதை எக்ஸ்ட்ரா டிசைன் டிரைவிங் பாரு, அதை வேற ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் பாரு அப்படிலாம் சொல்லல. இந்த ஷேர் சொன்னாங்க, ஒரு 50 தீனா அது ஒரு 10 தீனா நீ முதல்ல செலவழிச்சுன்னு சொல்றேன், செலவா செஞ்சு. இவர் போய் கேட்டது 400 தீனா 10,000 சொல்றாரு, அவர் சொல்றாரு ஒரு 10,000 தீனா நீ செலவா செஞ்சுன்னு சொல்றாரு. இவருக்கு சரி அவர் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் போச்சு. போன பிறகு அதுக்கடுத்து அந்த ஷேஃபை பார்த்து சொன்னாரு, ஷேஃப் நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி 400 தீனார் தான், நான் 50 தீனார் நான் செலவழிச்சுதான் வந்துட்டேன்னா, ஆனா இப்ப அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை 30 நாளும் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. நான் எக்ஸ்ட்ரா செய்யலாம், அதை சேர்த்து வைக்கிறேன். நாம் வெளிரங்கமாக பார்ப்பது இந்த துனியா கிடையாது. வெளிரங்கமான இந்த காரணங்கள் இருக்கின்றது, உண்மையான காரணங்கள் கிடையாது. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்தார். அந்த யூசுப் ஜெராமுல்லா இருந்தாங்க. அவர் வந்து கேட்டாரு, யூசுப் ஜெராமுல்லா அவருங்க, இந்த காட்டுல வந்து ஒரு ஆடுகள் இருக்கின்றது, அந்த ஆடுகள் அந்த இனம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு, அதனால
அது எப்படி இனத்திற்கு அதிகமாக செய்யறது எப்படின்னு கேட்டாங்க. அது நம்ம என்ன செய்வோம், அது பக்கமாக செய்யுங்க, கொண்டு ஒழுங்காக பாதுகாருங்க, அது என்ன செய்யுங்க, கண்காணித்து கொண்டிருக்காங்க சொல்லுவோம். நம்முடைய சிந்தனை தான் சொன்னாங்க. அதிகமாக குர்பானி கொண்டு ஆடுன்னு சொன்னாங்க. அவரு கேட்கிறாரு, இந்த ஆடு எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அசதி சொல்றாங்க, அதிகமாக குர்பானி கொண்டு சொல்றாங்க. குர்பானி கொண்டா என்ன ஆகும், அபிவிருத்தி அதிகமா. எந்த ஆடு நீ குர்பானி, எந்த ஆடு தான் குர்பானி. ஒரு ஊர்ல விளையாட்டு குர்பானி கொடுக்குறீங்களா, விளையாட்டு அதிகமா இருக்கும். ஒரு ஊர்ல வந்து மேய்ச்சல் கொடுக்குறீங்களா, செம்மறியாடு கொடுக்குறீங்களா, அந்த ஊர்ல வந்து செம்மறியாடு அதிகமா இருக்கும். ஒரு ஊர்ல எதிர்பாடு கொடுக்குறீங்களா, எதிர்பாடு அதிகமா இருக்கும். இது மாதிரி எதிர் குர்பானி கொடுக்கக்கூடியது அதிகமா இருக்கும். கணிதக்கூடிய ஆளாட்டாங்களே. அதனால அது அனுசரணை இல்லாத ரவிசலா சொன்னாங்க, வீட்டுக்கு போனா சலாம் சலாம் போறீங்க, சலாம் போலாமா சொல்லலாம், எல்லாம் வீட்டுக்கு போகும்போது யாரும் போனாலும் சலாம் சொல்லணும். முதல்ல வந்து சலாம் கிடைக்கிறது, இது ஒரு சலாம் கிடையாது, சலாம் கிடைக்க சொல்லிதான் எதுவும் கிடையாது. சலாம் தான் அல்லாஹ் தான் அவ்வளோ பெரிய தாத்பரியத்தை அல்லாஹ் தான் உள்ள அடங்கி வச்சிருக்கோம். ஒரு அசத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு அது தந்தார், ஒரு ஷேர் தந்தார். இப்போ இருக்கிறார் இருக்கார். கணவன் மனைவி 2 பேர் போனாங்க. கோயில செஞ்சாங்க. அவர்கிட்ட அவர்கிட்ட அசத்துல கேட்கிறாங்க, கணவன் சொல்றாங்க, இந்த மனைவி வாழ முடியல, ரொம்ப மோசமான டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, இருந்தாலும் ரொம்ப மோசமான ஆளு, இவர் வாழவே முடியாது, டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் டைவர்ஸ் கேட்கறாங்க. அப்ப அசல் சொன்னாங்க, ஒண்ணே கொடுக்க முடியாது, ஒரு 3 மாசம் தாமதிக்காங்க, 3 மாசம் போய் 3 மாசம் கழிச்சு வாங்க, நான் சார் டைவர்ஸ் தரேன்னு சொல்றேன். 2 பேரும் இருந்துட்டாங்க. பிரின்சிபல் கேட்கறாங்க, நான் கேட்கறாங்க, சார் டைவர்ஸ் கொடுத்துருக்கீங்களா, கண்டிப்பா கொடுத்துருவோம். மனைவி கேட்கறாங்க, டைவர்ஸ் கொடுத்துருக்கீங்களா, கண்டிப்பா கொடுத்துருவோம். சரி 2 பேரும் போனாங்க. போகும்போது அதுக்கு கூப்பிட்டாங்க, கொடுக்க சொன்னாங்க, நான் டைவர்ஸ் கொடுத்துறேன், ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஷர்த்து, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 3 மாதம் வரை வருகின்ற வரை கணவன் மனைவியை பார்த்தா, முதல்ல பார்த்தா கணவன் மனைவி சலாம் சொல்லணும், மனைவி அதுக்கு பதில் சொல்லணும், நீங்க பதில் சொல்லணும். மனைவி முதல்ல கணவனை பார்த்தா நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் பாய் அப்படி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹ் 20 நன்மை, பரக்காத்துஹு 30 நன்மை. அப்ப மனைவி சொன்னாங்க, நீ கணவனை பார்த்தா கணவன் நீ முதல்ல சலாம் சொல்லணும், கணவன் பதில் சொல்லணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் 3 மாசம் கழித்து 2 பேரும் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. 2 பேரும் போனாங்க. நம்ம இந்த மாதிரி சொல்றது கிடையாதுல்ல, யாரா சொல்லியிருக்காங்க, சொல்லுவோம் சார் நிறையா இருக்காங்க, என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு போனா மனைவி வந்து சலாம் சொல்லணும், வீட்டுக்கு போக சலாம் சொல்லிட்டு போங்க, பெரிய உயிர் போகக்கூடிய காரணம் கிடையாது. எவ்வளவு வாழ்க்கை மறந்துருக்கும் பாரு. அபிசலாசன் உலகத்துல வாழ்க்கையுடைய இந்த காரணம் தான் சொல்லிட்டு போனாங்க, அதோட ரகசியத்தை சொல்லிட்டு போனாங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணாம இவங்க போனாங்க. கணவன் பார்த்தாரு, முதல்ல அவர் மனைவி பார்க்கவே பிடிக்கல, அப்படியே செஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாங்க. அவங்க பதில் சொல்லிட்டாங்க, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாங்க. இப்படியே போயிடுச்சு. முதல்ல ஒரு மாதிரி சொன்னாங்க, 2வது முதல் பார்த்து சொன்னாரு, 3வது ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு, சந்தோஷம் பார்த்தாரு. அதுக்கு 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க, 2 பேரும் பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு விதமான உள்ளத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்படுச்சு, ஒரு பாசம் ஏற்படுச்சு, ஒரு அபிமானம் ஏற்படுச்சு, நம்பிக்கை ஏற்படுச்சு. என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சேர்ந்து அசத்துல போறாங்க. 1 மாசம் 1.5 மாசம் ஆச்சு. போறாங்க, அசத்துல போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அப்படின்னு போறாங்க. அசத்தை போன கேட்டாங்க, இப்போ டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்கறாங்க. அப்போ 2 பேரும் சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஹஸ்ரத். 2 பேரும் சொல்றாங்க, இந்த 15 ஆண்டுகள் நிக்காஹ் முடிச்சு 15 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 15 நாள்ல என்ன சந்தோஷம் எங்களுக்கு வந்து இருந்ததோ, இந்த 15 ஆண்டுகள் ஒரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கேன். யாரை பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு எந்த தாக்கத்தை அவங்களுக்கு அந்த முகப்பத்தை உருவாக்குச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவுக்கு போகும்போது 4 விஷயங்கள் மதீனாவாசிகள் போல சொன்னாங்க. 4 விஷயங்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவாசிகள் அந்த மதீனாவுடைய ஊரை விட்டு எல்லைக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போறாங்க, முகத்தை பார்க்க புதுசா பார்க்க போறோம், நபியோட முகத்தை பார்க்க போறோம், எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அவருடைய வாயில முதல்ல அவருடைய வார்த்தைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு வெளியில வந்துட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்கள் நம்ம வச்சுட்டாங்க. 4 விஷயம் உடனே சொன்னாங்க, அஷ்ஹுஸ்ஸலாம், 2வது வீட்டில் தாம், 3வது அர்ஹாம், 4வது சொன்னாங்க சல்லு பில்லைல் வ நாஸ் நியாம்.
ததபுரல் ஜனத மாசலாம் முதல்ல ராமராதே நம்மளும் அந்த வாழ்க்கையில போறோம்னு சொன்னா வாழ்க்கையில நம்மளோட சந்தோஷமான உலகத்தை யாருமே இருக்க முடியாது, எந்த நாட்டிலே வாழவே முடியாது. சொன்னாங்க அப்துல் சலாம் சலாத்தை பார்க்க யாரை பார்க்கறீங்களோ பார்க்காதீங்களோ தெரிந்தவரோ தெரியாதவரோ எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க. முதல்ல மனைவி சலாம் சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு சலாம் சொல்லுங்க. யாராவது அசத்துவதில் நான் காட்டி வச்சிருந்தாரு, பெரிய துப்பா போட்டிருந்தாரு, தலப்பால் பெருசாக சலாம் பண்ணி கொடுத்தாரு, அது சலாம் கிடையாது. அவருக்கு அவருக்கு தான் சலாம் சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் சலாம் சலாம் சொல்லுங்க சொல்லல, சலாத்தை பரப்புங்க, எவ்வளவு பரப்பு இருப்பாங்க. ரெண்டாவது சலாம் வைத்தியம் ஒரு ஏழை இருக்க உணவு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அந்த வாழ்க்கையில அந்த 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 விஷயங்கள் இன்னைக்கு இஸ்லாமிக் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப முதல்ல இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன, எல்லா ஏரியாக்களுமே இந்த நிலையில் ரொம்ப ரொம்ப மோசமாக போய் இல்லாத நிலையில் போச்சு. ஏழைகளுக்கு ஒரு நாளைக்கு யாராவது விருந்தாளி வந்தாலே கஷ்டமா இருக்குது. ஒரு நாள் நான் சொன்னா ஏற்றுக்கிறோம், ரெண்டாவது நாளைக்கு நான் சொன்னா பிள்ளைகளே சொல்றாங்க, அப்பா எவ்வளவு பிரபலம் போவாங்க, ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்போ போவாங்க. மூணாவது உட்கார்ந்து சொன்னா இல்லைங்க முகத்தை கூட பார்க்க முடியல, அவ்வளவு கஷ்டத்துல உள்ளாயிரம் சொன்னாங்க. ஏழை போனாலே மூணாவது சொன்னாங்க சிறுநாள் ஆம் என்ன செய்யுங்க, சொந்த பந்தங்களே ஆதரிங்க, அவங்க சேர்ந்து வாங்க, அத்தா அம்மா தம்பி சின்னம்மா சின்னத்தா மாமா மாமி எவ்வளவு சேர்ந்து வாங்க முடியும், எவ்வளவு சந்திங்க. நாலாவது சொன்னாங்க அவ சொல்லும் இல்லை ஒரு நாசியா எல்லா மக்களும் எவ்வளவு துணி கொண்டிருக்கும் போது உறங்கி கொண்டிருக்கணும் பாருங்க வாழ்க்கை எவ்வளவு பறக்கத்தை இருந்திருப்பாரு. சொன்னாங்க ததுபுரல் ஜனத மாசலாம் சொர்க்கத்துல சலாமத்தோட நுழையும். கணிதக்கூடிய அவருடைய சார்பவர்களே அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படையில் மேராஜ் மிஸ்ராஜ் போனாங்க, கோயில் செஞ்சாங்க, உயர்தரமான துறையை வாய்ப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு அன்பைப்பார். நீங்க ஏதாவது 2 ஜனாதிபதி செஞ்சுக்கிறாங்க, 2 பிரதமர்கள் செஞ்சுக்கிறாங்க, 2 நாட்டுடைய தூதர்கள் செஞ்சுக்கிறாங்க சொன்னா இதெல்லாம் அன்பை கொடுக்குறாங்க. இவர்களே இந்த அன்பை கொடுக்கும்போது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா செய்யலாம், அவன் அபிசல்லாஹ்வுக்கு என்ன அன்பளிப்பு கியாமத் நாள் வரை செல்லுபடியாகக்கூடிய ஒரு அன்பளிப்பு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த உம்மத்துக்கு பலன் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. முன்னாள் வந்த மனிதர்கள் செய்வாங்க, நிர்வாகத்தை கேட்பாங்க, ஏதாவது தேவை அல்லாஹ் சொல்லுவாங்க. நீ நம்ம என்ன செய்யலாம், 2 பேர் தருவலாம், அந்த துறையை உண்மையான சொன்னா அல்லாஹ் தஆலா துறையை எடுத்து நம்ம என்ன கேட்கறோமோ அந்த கேட்டு அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாரா இருக்கும். எப்ப தயாரா இருக்கும், அந்த துறையை துறையா இருக்கும். கணிதக்கூடிய பெரியவர்களே, அதனால மேராஜ்னு சொன்னா இதுதான் மேராஜ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே என்ன செஞ்சாங்க, உடலோடு போய் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸ் போனாங்க, அங்க போய் என்ன செஞ்சாங்க, அங்க போய் எல்லா விவாதம் செஞ்சுட்டாங்க, எல்லா நபிமார்களும் தொழு வச்சாங்க. அங்கே தான் செஞ்சாங்க முதற்கொண்டு 7வது வாரம் வரை போய் சித்ரத்துல் முன்தஹா வரைந்து அங்கிருந்து தனிமையில அல்லாஹ்வை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நடுவில் அப்படியே ஒரு மாதிரியா அத்தையாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து வஸ்ஸலாமு இதெல்லாம் மேராஜ்ல ஏற்பட்டதுதான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹ நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் சலாம் சொன்னான், யார் சலாம் சொல்றாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு அசத் வந்து ஒரு பெரிய அசத் வந்து சலாம் வலைக்கும் பாய் நல்லா இருக்கீங்களா, எவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் சலாம் சொன்னான், அல்லாஹ் நபியே சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹ நபி வ ரஹ்மத்துல்லாஹ், நபியே உங்களுடைய சலாம் ரஹ்மத் உண்டாகட்டுமா. உடனே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்தை பொதுவாக்குறாங்க. இஸ்லாமில் இருந்து பொதுவாக அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அந்த சலாம் எப்படி உண்டாகட்டும், சாலிஹான அடியார்கள் உண்டாகட்டும். அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அது அத்தியாயத்தை நம்ம மேராஜ்ல ஒவ்வொரு தொழிலும் ஞாபகப்படுத்திக்கிறது. கணிதக்கூடிய அடியார்கள் நல்லா முடியாது. அதனால இந்த மேராஜ் இன்னும் வரலாற்று எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் படிக்கணும். படிச்சு நம்பிக்கை கொண்டுதான் நடந்தது அடிமை நினைக்கும் போதுதான் ஈமான் கொள்ளும் போதுதான் அடுத்த கட்டத்தையும் நம்ம போவோம். இப்படி போனாங்க என்னவா என்ன சொல்லிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும், என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதை மதிப்பும் மகத்துவம் அதுதான் புரியும். அதனால விசலாசம் போயிட்டு போனா நமக்கு சிந்தி வந்து சொல்லப்படுறது நபி இதுக்கு முன்னாடி பூமியில விஷயத்தான் சொன்னாரு, அதை தெரியும் சொன்னாரு. நேற்று பார்த்தா வாட்டில் போய் அல்லாஹ்வுக்கு வந்திருக்கிறார். அது நமக்கு சிந்தி ஈமான் சோதனை என்ன சொல்லுவாங்க, உங்க தோழர் சொல்றாரு, நபியா சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அவரும் வாயினால சொன்னாங்க. அதை நமக்கு சிந்தி சொன்னாங்க. கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் விஷயத்தை சொன்னாங்களா, ஆமா சொன்னாங்க.
ஹஸரத் அபூ சித்திக் சொன்னாங்க, அப்போ உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான். அப்போதான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திக் என்ற பெயர் பெற்றார்கள். உண்மையாளர், நபிமார்களை உலகத்தில் உண்மைப்படுத்தியவர் ஹஸரத் அபூ சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அதில் கொடுக்கப்பட்ட அனுமதிப்பு தொழுகை. அந்த தொழுகை நீங்கள் வந்து எவ்வளோ சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒவ்வொருவரும் தெரிந்ததான். பதில் போயிருது, புகழ் போயிருது, அசல் போயிருது, மகளிர் போயிருது, இஷா போயிருது, எந்த விதமான கவலைக்கு இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் போயிருது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அசலிய 4 ரக்காத் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பரிதாபத்துக்குரியன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன செஞ்சு சொத்து இருந்துச்சு, சோறு இருந்துச்சு, மனைவி இருந்துச்சு, மக்கள் இருந்துச்சு, எல்லாம் டோட்டலா ஒரே நேரத்தில் தான் காலியாச்சு. தனியாக தனியாக நின்றுக்கிறான். அவன் பார்த்தா எவ்வளவு நான் பரிதாபம், ரொம்ப பாவம் செய்வான் அப்படின்னு சொல்லுவான். அதை விட பரிதாபத்துக்குரியவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 4 ரக்காத் மட்டும் போயிடுச்சு ஒரு நாளுடைய அசல் துறை. இவ்வளவு பேர் பரிதாபத்துக்குரிய அல்லாஹ் மேலாதின் மூலமாக நம்முடைய துறையை பலப்படுத்தி சுண்ணத்துகளை ஆஃபிலை பின்பற்றக்கூடியவனாக, பல்வேறு இமாம் ஜமாத்தோடு தக்பீர் அலிமாவோடு சொல்லக்கூடியவனாக, நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் ஆக்கிக்கொள்வதாக, அல்லாஹ்வுடைய அவர் கொடுத்த இந்த மேலாஜை கண்ணிப்படுத்தி என்னுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய ஈமானை வலுப்படுத்துவதாக, நபிமானுடைய அவருடைய என்ன சொன்னார்களோ அந்த சுண்ணத்தை பின்பற்ற வரக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் நிர்வாகிப்பானாக வாங்க